அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் உணவகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் சத்துணவு முட்டை காணப்பட்ட சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளது. மாணவர்கள் சாப்பிட வேண்டிய முட்டைகளை ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டு விற்றுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு சத்துணவு கூடங்களுக்கு குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய முட்டை கள்ளச்சந்தையில் அமோகமான விற்பனை நடைபெறுகிறது. குறிப்பாக தனியார் ஓட்டல்களில் ஆம்லேட், ஆபாயில், கலக்கி என அமோகமாக விற்பனை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே இருக்கக்கூடிய தனியார் ஓட்டலில், அதாவது தமிழக அரசு குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள், அதே போன்று சத்துணவு துறைகளுக்கு வழங்கக்கூடிய குழந்தைகளுக்கும் மாணவிகளுக்கு வழங்கக்கூடிய இந்த முட்டைகள் தனியார் கடைகளுக்கு எப்படி விற்பனை செய்யப்படுகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. குழந்தைகளுடைய ஊட்டச்சத்துக்காக அரசு சார்பில் வழங்கக்கூடிய இந்த முட்டைகள் என்பது தனியார் கடைகளுக்கு விற்பனை செய்யப்பட்டு தனியார் உணவகங்களில் அந்த முட்டைகள் எல்லாம் ஆம்லெட்டுகள், ஆப்பாயில்கள், கலக்கிகள் என்று பல்வேறு விதவிதமாக விற்பனை செய்யப்படுவதாகவும் அந்த அனைத்து முட்டைகளிலும் அரசு வழங்கக்கூடிய அரசினுடைய முத்திரைகள் இடம்பெற்றிருப்பது வேதனை அடைய செய்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் துறையூரை பொறுத்தளவிற்கு 25க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள், அதே போன்று குழந்தைகள் காப்பகங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் என ஏராளமான அரசு கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகிறது. இந்த கல்வி நிறுவனங்களில் மதிய உணவிற்காக தமிழக அரசின் சார்பில் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக முட்டை இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த முட்டையானது குழந்தைகளுக்கு வழங்காமல் தனியார் ஓட்டல்களுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் ஓட்டல்களில் இந்த முட்டைகளை தங்கு தடையின்றி அனைத்து பகுதிகளிலும் விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக பொதுமக்களுக்கும் இந்த முட்டை 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்கு உணவகங்களுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. யார் இந்த முட்டைகளை விற்பனை செய்திருக்கிறார்கள்? மாவட்ட நிர்வாகம் உறங்கிக் கொண்டிருக்கிறதா? சத்துணவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? பள்ளிக்கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வழங்கப்படக்கூடிய காலை உணவு திட்டம் என்பது அந்த குழந்தைகள் சாப்பிட முடியாத அளவில் இருப்பதாக குப்பை தொட்டியில் கொட்டுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு இடங்களில் இந்த காலை உணவு திட்டமே ஒரு செயலற்ற திட்டமாக, தோல்வியடைந்த திட்டமாக, குழந்தைகளுக்கு பயனற்ற திட்டமாக இருக்கிறது. குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக வழங்கக்கூடிய இந்த ஏழை எளிய குழந்தைகள் சாப்பிடக்கூடிய ஊட்டச்சத்திற்காக வழங்கப்படக்கூடிய அந்த முட்டைகள் கூட தனியார் உணவகங்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்றால் இந்த அரசினுடைய நிலை எந்த நிலையில் இருக்கிறது? எப்படியெல்லாம் அனைத்து பொருட்களையும் விற்று பணமாக்குவதில் மட்டுமே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள் என்பது இதன் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களும் குழந்தைகளுடைய மாணவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல், துறையூர் மட்டுமல்லாமல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இந்த அவல நிலைதான் தொடர்ந்து நீடிக்கிறது. இதுபோன்று குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய முட்டையை கூட விற்பனை செய்து பணம் பார்க்கிற அந்த ஒரு சிறிய குணம் கொண்ட நபர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்கள் தக்க தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்பதே இந்த குற்றச்சாட்டினுடைய முக்கிய நோக்கமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.